Hello guys, everybody welcome to MS Technician. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்சங் A50s தான். இதுல ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு ஷாப் கீப்பர் தானே உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. 3 தடவை வந்து பாத்தீங்கன்னா CPU அண்ட் ரேம் UFS வந்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இந்த ஃபோன் வந்து அவங்ககிட்ட ஆன் ஆகல. இது என்ன ப்ராப்ளம், எந்த செக்ஷன்ல ப்ராப்ளம், இது எப்படி ரெடி பண்றதுன்றது அவருக்கு அதுக்கு மேல ஐடியா இல்லை. இப்ப நம்ம அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை செக் பண்ணி நம்ம எங்க ப்ராப்ளம் இருக்குதுன்றத டயக்னோஸ் பண்ணி கண்டிப்பா அந்த போனை ரெடி பண்றோம். அவர் என்னென்ன தப்பு பண்ணிருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பாத்துக்கலாம். ஏன்னா எந்த ஒரு ஷாப் கீப்பர் என்கிட்ட எடுத்து வந்து போன் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க எந்தெந்த செக்ஷன்ல வேலை செஞ்சிருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க, அங்க என்ன கம்பனன்ஸ் இருக்குதா இல்லையா, கம்பனன்ஸ் எதனா மிஸ் ஆயிருக்கா அப்படின்றத நான் டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்குவேன். எதனாலனா சில சமயம் ஒரு ஷாப் கீப்பர் வேலை செய்யும் போது இல்ல கொஞ்சம் ஃப்ரெஷரா இருக்காங்க, ஹேண்ட் ஸ்கில் இல்ல கொஞ்ச நாளா கொஞ்சம் வருஷமாவே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. பட் ஆனா உங்களுக்கு வந்து இந்த கம்பனன்ஸோட ஒர்க்கிங் என்ன ஏதுன்னு தெரியாத பட்சத்துல அவங்க என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, CPU, பவர் ஐசி, இஎம்எம்சி, டபிள்யூடிஆர்ஐசி எந்த ஐசினாலும் ரெடி பண்ணும்போது ரீபால் பண்ணும்போது என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்க கம்பனன்ஸ் 1-2 மிஸ் ஆயிடுது. இப்போ அந்த 1-2 கம்பனன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதனால வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதனாலே இந்த ஐசி வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆக மாட்டேது. இப்போ அதனால அந்த ஐசி ஆன் ஆகாத பட்சத்தில் காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பனன்ஸ் மிஸ் ஆகலாம். அது என்ன கம்பனன்ஸ் மிஸ் ஆயிருக்கு, ஏது மிஸ் ஆயிருக்கு, ரெஜிஸ்டரா, கெப்பாசிட்டரா, இண்டக்டரா அப்படின்றது எதுவுமே அவங்க கவனிக்கிறது இல்லை. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு கம்பனன்ஸ் மிஸ் ஆனாலும் அது என்னன்றதை ஒரு தடவை பாத்துக்கணும். அதனால இந்த ஒரு ஷாப் கீப்பர் இப்ப வேலை செய்யும் போது இதுல அவர் என்னென்ன தப்பு பண்ணிருக்காரு, என்னென்ன தப்பு பண்ணல, இல்லைன்னா கரெக்டா தான் ஐசி ரீபால் பண்ணி வச்சிருக்காரா வைக்கலையான்றதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தடவை மேலோட்டமா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பா பாத்துக்கலாம் வாங்க, மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி. ஓகே, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட மல்டிமீட்டர் தெரியும், ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் தெரியும், நடுமேட்ல வந்து நம்மளோட லோகோ இருக்கு. அடுத்தது உங்களுக்கு மைக்ரோஸ்கோப் கேமரா வந்து இப்ப ஷேக் பண்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இப்ப நான் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜூம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாக்குற விஷயமே என்னன்னா, எப்பவுமே கம்பனன்ட்ஸ் தான். எந்த அளவுக்கு கிளீனா வேலை செய்யறாங்களா வேலை செய்யலையா. ஏன்னா எந்த ஒரு ஷாப் கீப்பரா கூட இருக்கட்டும், வேலை செய்யற வேலையை ரொம்ப கிளீனா நீட்டா செய்யுங்க. சரிங்களா, ரொம்ப வந்து எப்படின்னா டஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஒரு இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த டஸ்ட் வந்து எதனா ஒரு பால்ஸ் 2 பால்ஸ் வந்து கனெக்ட் ஆகலனா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவு கஷ்டமும் வீணா போயிடும். அதனால கொஞ்சம் நீட்டா வேலை செய்யுங்க. சரிங்களா, சரி வாங்க. அவரு செஞ்சது என்னன்னா ஒன்லி சிபி சைட்ல யூஎஃப்எஸ் சைட்ல வேலை செஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம சிபி சைடு போயிடலாம். சிபி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா தான் கிளீன் பண்ணிருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதுல என்னென்ன தப்பு பண்ணிருக்காரு தப்பு பண்ணல அப்படின்றத 1 by 1 நம்ம ஜூம் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ நல்லா நான் ஜூம் பண்ணிட்டேன் பாருங்க, உங்களுக்கும் தெரியும். ஜூம் பண்ணிட்டு இப்ப 1 by 1 நம்ம செக் பண்றோம். பக்கத்துல இருக்க கம்பனன்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பாருங்க. இந்த சைடுல எந்த கம்பனன்ட்ஸும் மிஸ் ஆகல, கரெக்டா இருக்கு. அடுத்து இந்த சைடுக்கு போகலாம், போர்டை திருப்பிக்கலாம். அடுத்து இந்த சைடுக்கு, இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பனன்ட்ஸ் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. எந்த கம்பனன்ட்ஸ் நீங்க வந்து பாருங்க, இங்க பாருங்க இங்க ஒரு கம்பனன்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்லயும் ஒரு கம்பனன்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே 2 கம்பனன்ட்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பனன்ட்ஸ் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். இது எல்லாம் கம்பனன்ட்ஸ் மிஸ்ஸிங்கே இல்லைன்றது நம்ம எப்படி நம்ம கரெக்டா டயக்னோஸ் பண்றதுன்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இதுக்காக உங்களுக்கு வேற போர்டு உங்ககிட்ட இருக்கு, நம்ம புதுசா போர்டு இல்லைனாலும் நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க, கம்பனன்ட்ஸ் இருக்குதா இல்லையா, அங்க ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர் என்ன கம்பனன்ட்ஸ் இருந்துச்சு, அந்த கம்பனன்ட்ஸ் நம்ம எப்படி அங்க வைக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் சொல்ற விஷயம் சில விஷயத்த நீங்க வந்து ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால இந்த போனை ரெடி பண்ணாலும் அல்லது நான் 1 by 1 செக் பண்ணாலும் உங்களுக்கு மிஸ் ஆகிறது சான்ஸ் இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க தயவு செஞ்சு. ஓகே, அதே மாதிரி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கம்பனன்ட்ஸ் கெப்பாசிட்டர் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டர் இருக்கும் இல்ல ரெஜிஸ்டர் இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா, இதுவும் உங்களுக்கு மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. சரிங்களா, ஏன் இது நம்ம எப்படி எதுவும் சார் நீங்க மிஸ் ஆகுது அப்படின்றீங்கன்னா, இதெல்லாம் ஒரு வேலை செய்யும் போதே தெரியும். ஏன்னா எந்தெந்த கம்பனன்ட்ஸ் அங்க மிஸ் ஆயிருக்கு அப்படின்றது பார்க்கும் போதே. சாரி, அடுத்து இந்த சைடு போகலாம். போர்டை இப்போ திருப்பிக்கிட்டேன். போர்டை திருப்பிட்டு இப்போ 1 by 1 இங்க பார்க்க போகலாம். பார்க்கலாம் 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 இங்க எந்த கம்பனன்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கா. இதே வரைக்கும் இங்கேயும் ஒரு கம்பனன்ட்ஸ் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். இங்க என்ன சார் கம்பனன்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கு, இதே பாருங்க இங்க கம்பனன்ட்ஸ் உடஞ்ச மாதிரியே தெரியுது பாருங்க. இதே பாருங்க இந்த இடத்துல. ஓகேங்களா, அது இல்லாம ஒரு ட்ராக் கட் ஆயிருக்கு, 2 ட்ராக் கட் ஆயிருக்கு. அப்போ மைக்ரோ ஜம்பர் நம்ம இங்க என்ன பண்ணணும், மைக்ரோ ஜம்பர் வேலையும் இங்க இருக்கு. மைக்ரோ ஜம்பர் அடிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 கம்பனன்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கு, இதையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம செஞ்சாகணும் கரெக்டா. ஓகேங்களா, அடுத்தது
அடுத்தது எதை சார் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா மேல அடுத்தது இது சுத்தி இருக்குது இங்க பார்த்துட்டோம். அடுத்தது சைட்ல இருக்குது நம்ம பார்க்கலாம். அடுத்த சைட்ல அடுத்து போர்டு திருப்பிக்கிறேன். 4 சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 4 சைடும் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சரி எந்த ஒரு ஷாப் பேப்பர் வேலை செஞ்சாலும் 4 சைடு கரெக்டா இருக்குதா இல்லையா, ஐ மீன் எதனா பிரிண்ட் எத்தனை பிரிண்ட் பேத்திருக்காங்க பேக்கல அப்படின்றது நம்ம பாத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட்னு வந்து பேத்தது 2 பிரிண்ட் வந்து இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். அது மைக்ரோ ஜம்பர் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்போனன்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா சில கம்போனன்ட்ஸ் மிஸ்ஸிங். ஓகே சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த போர்டு எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க, கம்போனன்ட்ஸ் சில கம்போனன்ட்ஸ் மிஸ்ஸிங், 2 மைக்ரோ ஜம்பர் அடிக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு வேலை என்னன்றது தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்தது இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன சார்? இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கிற கம்போனன்ட்ஸ், ஐ மீன் ஐசிசி எதனா டேமேஜ் ஆயிருக்கா, உடைச்சிருக்காங்களா, உடைக்கலையா, என்ன ப்ராப்ளத்துல இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். ஏன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ வந்து எல்லா கம்போனன்ட்ஸையும் பார்த்துக்கலாம், ஏன்னா உடச்சிருக்காங்களா, எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க. ஏன்னா வேலை செய்யறது இப்போ இவர்கிட்ட வந்து நேராக ஃபோன் வந்துச்சு, இல்லைன்னா வேற எதனா ஷாப் கிட்ட போயிட்டு வந்துச்சான்னு தெரியாது. அதனால நம்ம இதையும் நம்ம ஒரு தடவை கவனிக்கிறோம். இங்க வந்து பாருங்க, ஷீல்டு இங்க வந்து பேக்கும் போது இது பேத்துன்னு இருக்கு. அப்ப இது எடுத்துருங்க. ஏன்னா இன்டர்னலா ட்ராக் கட் ஆனா கூட தெரியாது இப்படி இருந்துச்சுன்னா. இன்டர்னல் ட்ராக் கட் ஆச்சுன்னா நம்ம ஜம்பர் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் சேர்த்து 1 by 1 பொறுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே சொல்றேன், ஐ ஸ்கேன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஷாப் கீப்பர் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஐ ஸ்கேன் பாருங்க. ஐ ஸ்கேன்ல நீங்க உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் எந்த இஷ்யூ எங்க இருக்கு, எதனா வாட்டர் டேமேஜ் இல்லையா, போன் எதனா ப்ராப்ளம் இருக்கா, எங்கன்னா ஷார்ட் இருக்கா, சர்க்கியூட் என்ன இதுன்றது தெரியும். இங்க வந்து பாருங்க ரொம்ப மோஸ்டர் இருக்கு, இங்க எதனா ஷார்ட் சர்க்கியூட் வாட்டர் டேமேஜ் மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல, வாட்டர் டேமேஜ் இல்ல, கரெக்டா தெளிவா தான் இருக்கு, உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி வந்துதான் அடுத்தது இந்த செக்ஷன் பாருங்க. இந்த செக்ஷன் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, வாட்டர் டேமேஜ் மாதிரி தெரியுது. கொஞ்சம் எல்லாம் மோஸ்டர் அதிகமா வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இங்க இருக்கு. சரிங்களா? அதை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கம்போனன்ட்ஸ் எதனா பேத்திருக்கா இல்லையா, இங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஷீல்டு அவங்க ஓபன் பண்ணது, ஷீல்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உடச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஷீல்டு வந்து உங்களுக்கு எதனா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி விடாதீங்க, இது எடுத்துருங்க. ஏன் சார் இதெல்லாம் எடுக்க சொல்றீங்க அப்படின்னா அது காரணம் இருக்குது. போக போக இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் காரணம் என்ன இதுன்ட்டு. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ற விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த போன் எந்த ஷாப் கீப்பர் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு கரெக்டான மெத்தட்ல ரெடி பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த போனை ரெடி பண்ணிடலாம். ஆனா ரெடி பண்ண தெரியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஐசிஇசி எல்லாமே ரீபோல் பண்ணுவாங்க, எல்லாமே தெரியும். பட் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் தெரியாது, ஸ்கீமேட்டிக் ரீடிங் தெரியாது, வால்டேஜ் லெவல் தெரியாது, டயோடு வேல்யூ கரெக்டா தெரியாது. ஆனா ஐசி மட்டும் ரீபோல் பண்ணி காலத்தை கழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற இந்த மெத்தட் நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. சைட்ல இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் சீல் இதையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருங்க தயவு செஞ்சு. எதுவுமே இருக்கு தேவை. எதனால நம்ம சொல்றோம் அப்படின்னா முக்கியமா இப்ப ட்ராக்கு அது கீழே வந்து கட்டாயிருந்தா கூட உங்களுக்கு தெரியாது. பட் ஆனா நீங்க இதை எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ட்ராக் கீ கட்டாயிருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்ப அதையும் நீங்க ஸ்கிராச் பண்ணி மைக்ரோ ஜம்பர் அடிக்கலாம், தாராளமா அடிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில் இருந்தா போதும். ஓகேங்களா? இப்போ வந்து இதுல வந்து பார்த்தாச்சு கம்போனன்ட்ஸ் எல்லாம் எதுவும் அடிக்கல. இந்த சைட்ல அவர் வந்து வேலையை செய்யணும். பட் ஆனா பவர் ஏசி மட்டும் அவர் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாரு. ஆமா, பவர் ஏசி மட்டும் தான் வேலை செஞ்சிருக்காரு. பவர் ஏசி சேஞ்ச் பண்ணிருக்காரு. பேஸ்ட் தெரியுது சுத்தி. ஓகே, ஏன்னா ஷீல்டிங் ஓபன் பண்ணி பவர் ஏசியில் மட்டும் அவர் வேலை செஞ்சிருக்காரு. சரிங்களா? பவர் ஏசி சேஞ்ச் பண்ணிருக்காரு. பவர் ஏசி சேஞ்ச் பண்ணி போன் வந்து ஆன் ஆகல. சரிங்களா? இப்ப அடுத்தது நம்ம அடுத்த கண்டிஷன் என்ன சார் நம்ம செக் பண்ண போறோம்? அடுத்த கண்டிஷன் என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த கண்டிஷன் நம்ம செக் பண்ண வேண்டியது இங்க நம்மளோட பிஎம்ஐசி கிட்ட என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு பாக்குறோம். இங்க எதுவும் வேலை செய்யணும். பட் ஆனா இந்த ஐசிஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, இங்க வந்து பாருங்க கொஞ்சம் லைட்டா பிளாக் இதுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷீல்டு ஓப்பன் பண்ணிருக்காங்களா, ஷீல்டு சைடில் எதனா கரெக்டாக எதனா கம்போனன்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். எதுவும் மிஸ் ஆகல. இதை சுற்றி இது ரீபால் பண்ணுன்னு சொன்னாரு. இதை சுற்றி எதனா கம்போனன்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கா, இதுல எதுவும் கம்போனன்ட்ஸ் எதுவும் மிஸ் ஆகல. இதுல எதுவும் கம்போனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகானா. ஓகே, இதுல எதுவும் கம்போனன்ட்ஸ் மிஸ் ஆகல, இங்க எதுவும் கம்போனன்ட்ஸ் மிஸ் ஆகல. அடுத்தது டிஸ்பிளே கனெக்டர் என்ன டிஸ்பிளே கனெக்டருக்குள்ளார ஏதோ இருக்கு. இங்க வந்து பாருங்க டிஸ்பிளே கனெக்டருக்குள்ளார டிஸ்பிளே கனெக்டர் நம்பர் சார், இந்த கப்பு கனெக்டருக்குள்ள குப்பைகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குப்பைகள்லாம் இதெல்லாம் விடாதீங்கப்பா, கொஞ்சம் நல்லா நீட்டா கிளீன் பண்ணணும். சரிங்களா? கிளீனிங் தான் ரொம்ப முக்கியமே செல்போன் சர்வீஸ்ல. அது இல்லாம பொறுமை ரொம்ப முக்கியம். எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம்.
நீங்க ஒவ்வொரு விஷயமும் ஃபர்ஸ்ட் நீங்க ஐ ஸ்கேன் பண்றீங்க. இப்போ நான் ஐ ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்போ ஐ ஸ்கேன் பண்ண உடனே அடுத்தது நான் என்ன சார் செக் பண்ணணும் இந்த போர்டுல? அடுத்தது நான் செக் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா டயோடு வேல்யூ. எதாவது என்ன டயோடு வேல்யூ வருது? ஃபர்ஸ்ட் நான் டயோடு வேல்யூ செக் பண்ணுவோம் பேட்டரி கனெக்டர்ல. எப்பயுமே பேட்டரி கனெக்டர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க மற்ற இடத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே பேட்டரி கனெக்டர்ல என்ன வால்டேஜ் வருது போகுது அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ பேட்டரி கனெக்டர்ல நான் என்ன பண்றேன், டயோடு வேல்யூ செக் பண்ணிக்கிறேன். டயோடு வேல்யூல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டயோடு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ டயோடு வேல்யூ நம்ம செக் பண்ணிக்கிறோம். 1 by 1 டயோடு வேல்யூ செக் பண்ணுங்க. புரியுதுங்களா? டயோடு வேல்யூ ரொம்ப முக்கியம். டயோடு வேல்யூலயும் உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒன்னு டயோடு வேல்யூ செக் பண்ணுங்க. எந்தெந்த செக்ஷன்ல டயோடு வேல்யூ செக் பண்ணுமோ அதை நான் சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு. அதை நீங்க இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா சொல்றேன், எந்த ஒரு போனா இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஷாப் கீப்பரா இருந்தாலும் சரி, எந்த செக்ஷன்ல ஃபால்ட் இருந்தாலும் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சலாம். நான் சொல்ற மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணினா. இப்போ இது நான் இவ்வளவு பொறுமையா பாக்குறது காரணமே ஆல்ரெடி அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க ஒரு ஷாப் கீப்பர் கிட்ட இருந்து வந்ததுன்றதால. இதே கஸ்டமர் ரேட் வந்து கொடுத்தாங்கன்னா என்ன டக்கு டக்கு டக்குன்னு செக் பண்ணிட்டு இந்த போனே என்ன ரெடி பண்ற கண்டிஷனுக்கு போயிட்டு இருப்போம். இப்போ பாருங்க இங்க டயோடு வேல்யூ வருது. எவ்வளவு வருது? 570. அடுத்தது டயோடு வேல்யூ என்சி. அடுத்தது டயோடு வேல்யூ 732 732. அடுத்து ஜிஎன்டி கிரவுண்ட். அதே மாதிரி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயோடு வேல்யூ வரணும். ஒரு டயோடு வேல்யூ வருதுங்களா? இது விபிஹெச் லைன், ஐ மீன் சாரி விபேட் லைன். அதுக்கப்புறம் இங்க ஒரு டயோடு வேல்யூ வரும் 619. கரெக்ட். என்சி வரும், அதுக்கப்புறம் ஜிஎன்டி. இப்போ வந்து பாருங்க ரெண்டு டயோடு வேல்யூ விபிஹெச் லைன், மொத்தம் 3 டயோடு வேல்யூ இங்க கரெக்டா வந்துச்சு. இங்க எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு. எந்த ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த டயோடு வேல்யூ வந்து 570 வந்துக்குது. அடுத்தது ரிவர்ஸ் பை ஃபார்வர்ட் பைல பார்க்கலாம். ஃபார்வர்ட் பைல 2400. ஒன்னும் தப்பு இல்லை, சூப்பரா இருக்கு போர்டு. போர்டு வந்து பாத்தீங்கன்னா விபேட் லைன் ஷார்ட் இல்லை. அடுத்தது விபிஹெச் லைன். அடுத்து விபிஹெச் லைன் போலாம். விபிஹெச் லைன் இண்டக்டர் தான் இது. இப்போ விபிஹெச் லைன் இண்டக்டர்ல நம்ம டயோடு வேல்யூ செக் பண்ணிக்கலாம். இங்க டயோடு வேல்யூ செக் பண்றேன் 340. ஓகே, இங்கேயும் டயோடு வேல்யூ 340. ஃபார்வர்ட் பைல செக் பண்ணிக்கிறேன். ஃபார்வர்ட் பைல 2600. ஓகே, இதுலயும் எந்த விதமான ஷார்ட் இல்லை, லீக்கேஜ் ஷார்டேஜ் இல்லை, ஃபுல் ஷார்டேஜ் இல்லை, எந்த ஷார்டேஜும் இல்லை. இப்போதைக்கு இது எல்லாமே கரெக்டா இருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டக்டர். எந்த இண்டக்டர் சார்? பக் இண்டக்டர் எல்லாத்துலயும் டயோடு வேல்யூ செக் பண்ணிக்கங்க. 339 318 320 332 315 396 395 314 240 319 சாரி 330 இருக்கிற இண்டக்டர்ல எல்லாத்துலயும் 340 0 0. பாருங்க இதுல 000 வருது. இது வந்து இப்ப ஏன் சார் 00 வருது? இது ஷார்ட் சர்க்யூட்டானு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐசி. என்ன ஐசின்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளே ஐசி. டிஸ்பிளே ஐசின்ற போது டிஸ்பிளே பக் ஐசி, ஐ மீன் டிஸ்பிளேயோட எல்டிஓ ஐசி. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 00 தான் வரும். இது ஷார்ட் இல்ல. இது ஷார்ட்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு பேர் தப்பு பண்றாங்கன்னா இந்த இண்டக்டரை எடுத்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி தயவு செஞ்சு வேலை செய்யாதீங்க. எந்த செக்ஷன்ல என்ன இண்டக்டர் இருக்கு, அது எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க, அது என்ன கம்போனன்ட்ஸ், ஏன் அது ஷார்ட் காமிக்குது அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சீங்கன்னா நீங்க ஈஸியா எந்த போன் ரெடி பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? அதுக்கான காரணம் இருக்கு. 340 370 380. ஓகேங்களா? இப்போ வந்து இருக்கிற நம்ம இண்டக்டர் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம். இண்டக்டர்ல எந்த விதமான ஷார்ட் சர்க்யூட் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கரெக்டா இருக்கு. சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து சிபி ரிமூவ் பண்ணிட்டோம். சிபி ரிமூவ் பண்ண உடனே இங்க வந்து பக் வால்டேஜ் ஃபார்வர்ட் செக்ஷன்ல, ஐ மீன் சிபில வந்து வால்டேஜ் டிராப் ஆகும். அந்த வால்டேஜ் டிராப் ஆகிறதுல இங்க காமிக்க கூடாது. இங்க வந்து சுத்தமான உங்களுக்கு டயோடு வேல்யூ, ஐ மீன் பவர் ஐஸ்ல இருந்து வர டயோடு வேல்யூ கரெக்டா காமிக்கணும். அப்படி இதுல எதனா உங்களுக்கு எதனா டயோடு வேல்யூ ப்ராப்ளம் எதனா இருக்குன்னா பவர் ஐசி தான் இதுல ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டயோடு வேல்யூல நம்ம பவர் ஐசி நல்லா இருக்கா கெட்டு போச்சான்றதுல சில விஷயத்தை நம்ம இப்ப செக் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன செக் பண்ணணும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா டயோடு வேல்யூ செக் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் செக் பண்ணீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? ஷார்ட் செக் பண்ணணும். ஷார்ட் என்ன பண்ணணும்? பஜார் ரேஞ்சில இருந்து பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சிட்டேன். இது பாருங்க, இப்ப 2 இது நான் ஷார்ட் பண்றேன். இப்ப 2 இது நான் ஷார்ட் பண்றேன். இது பாருங்க பஜர் சவுண்ட் வருது. சரிங்களா? இப்போ பஜர் இதுல நான் வச்சுட்டோன்னே, இப்போ பஜர் இதுல வச்ச உடனே என்ன பண்ணணும்? இருக்கிற கெப்பாசிட்டர் ஒரு ரவுண்ட் வந்துடணும். ஒரு ரவுண்ட் என்ன பண்ணணும்? இருக்கிற கெப்பாசிட்டர் ஃபுல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிடணும். ஓகேங்களா? இருக்கிற கெப்பாசிட்டர் எல்லாத்துலயுமே ஷார்ட் சர்க்யூட் இருக்கா இல்லையா? ஏன்னா ரொம்ப முக்கியங்க இதெல்லாம். நீங்க வந்து ஒரு யாராலையும் ரெடி பண்ண முடியல, அந்த போன் நம்ம ரெடி பண்ண ஒரு போனை ரெடி பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ற விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் போனு எங்க ப்ராப்ளம் இருக்குன்றத கொஞ்சம் நீங்க டயக்னோஸ் பண்ணிடலாம்.
ஏன்னா ரொம்ப முக்கியமே இருக்கிற கெப்பாசிட்டில எதனா ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு ஷார்ட் ஆகணும் ஆயிருக்கா இல்லையா. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ரொம்ப முக்கியமா இதை ட்ரை பண்ணிட்டாங்க, போனை முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க, முயற்சி பண்ணிட்டாங்க. அவங்களால முடியல, அவங்களால முடியாத பட்சத்துல இப்ப நம்ம கிட்ட எடுத்து வராங்கன்னா ஒரு நம்பிக்கை, எப்படி இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையில எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்றோம். இப்ப இந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டானு கேட்டீங்கன்னா ஷார்ட் இல்ல. இந்த ரெண்டு சைடு கிரவுண்ட் இருக்கும். நடுமேட்ல இருக்கு பாத்தீங்கன்னா, நடுமேட்ல வந்து உங்களுக்கு இது காமிக்க, நடுமேட்ல இருக்குதான் உங்களுக்கு பாயிண்ட், சைடுல இருக்குது இல்ல. ஏ டு Z எல்லா கெப்பாசிட்டரும் ஒரு தொழுவிடுங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல வர போன்லாம் கொஞ்சம் ரெடி பண்றதுக்கு டைம் ஆகும் தான். ஆனா அதுக்காக நீங்க டைம் ஆகுதுன்றதால நீங்க இதெல்லாம் இப்ப நான் சொன்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க விட்டீங்கன்னா, இப்ப ஷார்ட் சர்க்கிட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணாலும் சரி போன் ரெடி ஆகாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா செக் பண்ண வேண்டிய ஒரு செக்ஷனுங்க. பாருங்க, நான் ஒரே ஒரு கெப்பாசிட்டி விடாம அப்படியே சடனா செக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு இதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிங்க. யாராலையும் ஒரு போர்டை ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இந்த கெப்பாசிட்டர்லாம் ஷார்ட் சர்க்கிட் செக் பண்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிட்டு செக் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அப்படி செக் பண்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கும். என்ன கன்ஃபர்மேஷனா, போர்டு ஷார்ட் சர்க்கிட்டும் இல்லை அப்படின்றது. ஏன்னா எவ்வளவு போர்டு நான் வந்து யாராலையும் ரெடி பண்ண முடியாத போனை இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த விஷயத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன்னு. ஆனா கம்போனன்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த கம்போனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். இந்த இப்போ இதுல வந்து நீங்க செக் பண்ண வேண்டியது இந்த கெப்பாசிட்டர் ஒன்லி வால்டேஜ் லெவல் மட்டும் தான் நீங்க செக் பண்ணணுமே. எந்த செக்ஷன்ல செக் பண்றதுன்னா, நெட்வொர்க் செக்ஷன்ல செக் பண்றதுன்னா வால்டேஜ் லெவல் கெப்பாசிட்டர் மட்டும் தான் செக் பண்ணணும். மற்ற கெப்பாசிட்டர்லாம் செக் பண்ணீங்கன்னா ஷார்ட் சர்க்கிட் காமிக்கும்னு கேட்டீங்கன்னா காமிக்கும். ஏன்னா அது கிரவுண்ட் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதனால இப்போ இந்த சைடு ஃபுல்லா நான் கெப்பாசிட்டர் செக் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு போர்டை இப்போ திருப்பிக்கிறேன். போர்டை திருப்பிட்டு இப்போ இந்த சைடுல கெப்பாசிட்டர் இருக்குதுலாம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, ஒரே ஒரு கெப்பாசிட்டர் கூட நான் மிஸ் பண்ணாம பொறுமையா செக் பண்றேன். ஒன்னும் இங்க அவசரம் இல்லை. ஏன்னா ஒரு போனை ரெடி பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம சிபி சைடு கிட்ட இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் இது சாரி யூஎஃப்எஸ் கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டர் செக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சைடு இருக்கிற கெப்பாசிட்டர்லாம் செக் பண்ணுவேன். இப்போ எல்லா கெப்பாசிட்டர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷார்ட் சர்க்கிட் இல்லை அப்படின்னா ஒன்னு அவங்க செஞ்சிருக்கிற அந்த ட்ராக் வந்து கரெக்டாக கவனிக்காம மைக்ரோ ஜம்பர் அடிக்காம அந்த போனை ரெடி பண்ண முடியாம போயிருக்கலாம் உங்களால. அல்லது கரெக்டா ரீபால் பண்ணி வைக்காம இருந்துக்கலாம். ஓகேங்களா, கரெக்டா ரீபால் பண்ணி வைக்காம இருந்திருக்கலாம். கரெக்டா ஃபிக்ஸ் ஆகாம இருக்கலாம். இந்த மாதிரி எதனா ஒரு காரணம் இருக்கலாம், எந்த காரணம் வேணாலும் இருக்கலாம். இல்லை ரேம் கெட்டு போயிருக்கலாம், சிபிஐ கூட கெட்டு போயிருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கிட்டும் இல்லைன்னு இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாருங்க, இப்ப ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% இப்ப நம்ம ஈஸியா செக் பண்ணிட்டோம். என்ன செக்ஷன் என்ன இருக்கு, ஏது இருக்கு, என்ன ப்ராப்ளம் இல்லையா அப்படின்றத இப்ப நம்ம செக் பண்ணிட்டோம். இப்ப செக் பண்ண உடனே என்ன பண்றோம், வால்டேஜ் ஜென்ரேட் ஆகுதா இல்லையா. சிம்பிளா சொல்ல போனா நான் 3 வால்டேஜ் 4 வால்டேஜா செக் பண்ணுவேன். 4 வால்டேஜ் செக் பண்ணிட்டு வால்டேஜ் லெவலும் ஓரளவுக்கு கரெக்டா இருக்குது இல்லன்றத நான் மென்ஷன் பண்றோம். அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா யூஎஃப்எஸ் சாரி சிபியூ அண்ட் ரேமையும் ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்றது நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கம்பனன்ட்ஸ் எல்லாம் அங்க மிஸ் ஆச்சுல, அந்த கம்பனன்ட்ஸ் என்ன கம்பனன்ட்ஸ் ஒரு தடவை பாத்துக்குவேன். பார்த்து அதுக்கப்புறம் நான் ரீபால் பண்ணி வைப்பேன். போன் கண்டிப்பா ஆன் ஆகணும். சரி, ஆன் ஆகலாம், அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்ன்றது நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நான் வால்டேஜ் லெவலுக்கு செக் பண்ணணும். வால்டேஜ் லெவலுக்கு நான் என்ன பண்றேன், டிசி பவர் சப்ளை நான் கனெக்ட் பண்றேன். டிசி பவர் சப்ளைல இருந்து கேபிள், இப்ப டிசி பவர் சப்ளை எடுத்துக்கிட்டேன். சிங்கிள் ஒரு கேபிள் மட்டும் எடுத்துக்கலாம், இதுக்கு தேவையான கேபிள் மட்டும்.
டிசி பவர் சப்ளை இது என்னால காமிக்க முடியல, சாரி. இப்போ அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா இதுல வால்டேஜ் விபிஹெச் லைன் நம்ம செக் பண்ணவே தெரிஞ்சிடும் ஜென்ரேட் ஆகுதா இல்லையான்ட்டு. சரிங்களா, ஜென்ரேட் ஆகுதா இல்லையான்றது நம்ம விபிஹெச் லைன் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம இப்போ செக் பண்ண போறோம். எங்கன்னா டைரக்டா நான் இப்போ விபிஹெச் லைனுக்கு போயிட்டேன். ஆன் ஆஃப் பட்டன் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ டைரக்டா இங்கே விபிஹெச் லைன் இண்டக்டர் பார்த்தீங்களா, இதில் நான் வால்டேஜ் செக் பண்ணுவேன். வால்டேஜ் ரேஞ்சில் மல்டிமீட்டர் செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டு இப்போ இங்கே வால்டேஜ் நான் செக் பண்ணுறேன். பாருங்க 3.9 வந்திருக்கு. இப்போ 3.9 வால்டேஜ் தான் நம்ம டிசி பவர் சப்ளைல ஃபிட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் 4.0, ஐ மீன் இதில் 1-2 இது கம்மியாக வருது மில்லி வால்டேஜ். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 3.9 ஓகே, 3.9 வால்டேஜ் வருது. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் சிபியை சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டர் எல்லாம் வால்டேஜ் செக் பண்றேன். இப்போ எல்லா வால்டேஜும் இங்கே ஜென்ரேட் ஆகணும். எல்லா வால்டேஜ் இங்கே ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா பவர் ஏசி ஓரளவுக்கு ஆன் கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ வந்து பாருங்க வால்டேஜ் எல்லாம் 1 by 1 செக் பண்றேன். 0.7 வால்டேஜஸ், 1.2 வால்டேஜஸ். ஓகேங்களா, லோவர் எல்டிஓ வால்டேஜ் வருது 0.7, 0.7, 0.7, 0.7, 0.7, 0.7, 0.7, 0.2.0. ஹையர் எல்டிஓ வந்துச்சுங்க. ஹையர் எல்டிஓ அண்ட் லோவர் எல்டிஓ வால்டேஜஸ் வருது 1.0. ஓகேங்களா, இங்கேயும் வால்டேஜ் விபிஹெச் லைன் வால்டேஜஸ் வருது. இதுலயும் எல்லாத்துலயுமே இது 0. இதுல விபிஹெச் வால்டேஜஸ் வரும் 0.2, 0.2 வால்டேஜஸ். சரி, ஓகே. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப போர்டு வந்து உங்களுக்கு சிபிஎல்ல, பட் இருந்தாலும் உங்களுக்கு இங்க 1.8 வால்டேஜ் இந்த இடத்துல ஒரு இடத்துல வரணும். 1.8 வால்டேஜ் இருந்துச்சு. அடுத்து 0.6 இல்ல 0.7 வால்டேஜ் வரணும், அதுவும் வந்துருச்சு. அடுத்து 3.2.9 இல்ல 3.0 வால்டேஜ் வரணும், அது செக் பண்ணலாம் நம்ம சுத்தி. இதே வருது 3.0 வால்டேஜஸ். பட் ஆனா 3.7 வால்டேஜஸ். 3.7 இது வந்து எதுக்கு இல்ல, நம்மளோட இஎம்எம்சிக்கான வால்டேஜஸ் இது இல்ல. இப்போ பாருங்க 1.8 வால்டேஜ் வருது, 0.6 வால்டேஜ் வருது. ஆனா 3.0 வால்டேஜ் நம்மளுக்கு யூஎஃப்எஸ்க்கு வர வால்டேஜஸ் வரல. இப்போ இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல வால்டேஜ் வருமா சார், அதோட வால்டேஜஸ் இங்க வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட வால்டேஜஸ் வந்து நீங்க சிபிஐ ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் வரும். ஏன்னா விஷயம் தெரியணும், இப்போ இதுல எப்ப வால்டேஜஸ் வரும் எப்ப வால்டேஜஸ் வராது அப்படின்ட்டு. இதுல நீங்க சிபிஐ ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் வரும். என்ன காரணம் அப்படின்னா சிபில இருந்து ஒரு இனேபிள் சிக்னல் போகும். சிபில இருந்து ஒரு இனேபிள் சிக்னல் போயிட்டு நம்மளோட யூஎஃப்எஸ்க்கு எல்டிஓ ஐசின்னு ஒன்று தனியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூஎஃப்எஸ்க்கு எல்டிஓ ஐசில உங்களுக்கு 2.0 வால்டேஜ் அண்ட் விபிஹெச் லைன் 3.7 இருந்து 4.2 வால்டேஜ்க்குள்ள ஒரு வால்டேஜ் 2 வால்டேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட சிபில வந்து எக்ஸ் பூட் அப்படின்ற ஒரு இனேபிள் லைன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு போகும். அந்த எக்ஸ் பூட் இனேபிள் சிபில இருந்து போனா மட்டும்தான் அடுத்தது உங்களுக்கு அந்த என்ன ஆகும், அந்த யூஎஃப்எஸோட எல்டிஓ பக் ஐசின்னு சொல்லலாம், அந்த ஐசி ஆன் ஆகும். அந்த ஐசி ஆன் ஆனாதான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3.0 வால்டேஜ் சம்திங்லாம் வரும். அதனால இப்ப வரல. அதனால இந்த வால்டேஜ் வரலன்றதால நீங்க தயவு செஞ்சு நீங்க இப்ப யூஎஃப்எஸ் கெட்டு போச்சு அல்லது இஎம்எம்சின்னு சொல்லுவாங்க இல்ல, இஎம்எம்சி கெட்டு போச்சு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இதுக்கு வால்டேஜ் வரணும்னா நீங்க சிபி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சிபி நம்ம ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருக்கோம், அதனால வால்டேஜ் வராது. சரிங்களா, ஓகே. இப்ப வால்டேஜஸ் எல்லாம் இங்க எல்லாம் ஜென்ரேட் ஆகுது ஓரளவுக்கு. இப்ப நான் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 1.8 வால்டேஜ் மட்டும் நான் செக் பண்றேன். அது மட்டும் எனக்கு வந்துச்சுன்னா போதும். அடுத்த செக்ஷன் நம்ம போயிடலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், இங்க 1.8 வால்டேஜஸ் இப்ப நம்ம இங்க செக் பண்ணணும். ஓகேங்களா, இது பாருங்க பாருங்க 1.8 தானே வரணும், 2.5 வருது, 2.4, 1.8 அடுத்தது 2.0.
பாருங்க இதுல வர வேண்டியதானா உண்மையை சொல்லணும்னா 1.8 வால்டேஜஸ் வரணும். இங்க ஏதோ எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பாருங்க 1.8 வால்டேஜ் இப்போ வருது. பட் அப்படியே என்ன ஆகுது 2.4 வருது சம்திங் திடீர்னு. பாருங்க 2.4 கிராஸா வைக்கிறேன் பாருங்க. 2.4 1.8 வருது. 1.8 1.8 1.6 சம்திங் இதுல ஏதோ ப்ராப்ளம். 1.6 2.4 வால்டேஜஸ் வருது. திடீர்னு 1.5 டிராப் டவுன் ஆகுது இந்த வால்டேஜஸ். ஆனா 2.4 வால்டேஜஸ் வரக்கூடாதுங்க. இதுல பிரச்சனை இருக்கு சரிங்களா. கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. இப்போ 1.8 வால்டேஜஸ் வருது கரெக்டா. அகைன் 1.8 வால்டேஜஸ். இதுலயும் 1.8 வால்டேஜ் தான் கரெக்டா வருது. சரி ஓகே இது நம்ம செக் பண்ணிட்டோமா. அப்போ 1.8 வால்டேஜ் 1.8 வால்டேஜ் நம்ம செக் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் செக் பண்றேன் 1.8 தான் வருது. அகைன் செக் பண்றேன் 1.8 வருது. ஆனால் 2.4 வால்டேஜ் வந்துச்சு. சரி நம்ம அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னும் ரேம் அண்ட் யூஎஃப்எஸ் ஃபிக்ஸ் பண்ணல. சரி ஓகேங்களா, இது வரைக்கும் ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இதோட கம்போனன்ட்ஸ் எது மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா இதுல வந்து இப்போ இந்த போனை நம்ம ஆன் பண்ணணும்னா இதோட கம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வைக்கணும். இப்போ நம்ம ஒரு சிபியூ, அடுத்தது ரேம், புரியுதுங்களா. இது ரெண்டும் நம்ம வைக்கிறது மட்டும் இங்க பெரிய விஷயம் இல்ல. ஐ மீன் ரீபால் பண்றது பெரிய விஷயம் இல்ல, மைக்ரோ ஜம்பர் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதை இன்ஸ்டால் பண்றது பெரிய விஷயம் இல்ல. பக்கத்துல இருக்கிற கம்போனன்ட்ஸ் எல்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. இன்னொரு விஷயம், பக்கத்துல இருக்கிற கம்போனன்ட்ஸ் டேமேஜ் ஆகனாலும் அது என்னென்ன கம்போனன்ட்ஸ், அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது, புரியுதுங்களா. அது எப்படி சேஞ்ச் பண்றது, அது என்ன கம்போனன்ட்ஸ்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கெப்பாசிட்டர் உங்களுக்கு அங்க மிஸ் ஆச்சுன்னா பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா கெப்பாசிட்டரோட வேலையும் ரொம்ப முக்கியமான வேலைலாம் இருக்குதுங்க. இவ்வளவு வேலை இருக்கு. அது இல்லாம இந்த ஷீல்டு வேற அவங்க சுத்தி ஓபன் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா. எங்க பார்த்தாலும் இந்த பிரிண்ட் வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேத்து வச்சிருக்காங்க, சரிங்களா. இந்த மாதிரி பேத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து இது பேக்கிறது ரொம்ப தப்பு, ஓகேங்களா. இந்த மாதிரி பேத்து இருந்தாலும் ஒன்னும் தப்பு இல்லை. சரி ஓபன் பண்ணாங்க, இதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து பேத்துருக்கு, இவ்வளவு இது பேத்துருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா பேத்து இருந்தா அது என்ன பண்றாங்க, அந்த ஷீல்டு ரெண்டாவது அரையும் குறைமா இருக்குது, ரெண்டாவது இதுலயே மூடி வச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, சுத்தமா அதை எடுத்துருங்க. எடுத்துனா ஓகேங்களா. என்னோட அட்வைஸே தான், சுத்தமா எடுத்துருங்க. அதுக்கான காரணத்தை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் இதுல எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்தது கம்போனன்ட்ஸ் நம்ம செக் பண்ணலாம் ஃபைனலா. வாங்க அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்றோம், ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே இப்ப ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்ணியாச்சு. ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்ணிட்டு சாம்சங் A50 எங்க போலாம், சாம்சங். ஓகே சாம்சங் A50s, சாம்சங் A50s. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் செலக்ஷன் ஓபன் பண்ணிட்டோம். ஆர்டர் செலக்ஷன்ல கம்போனன்ட்ஸ் நேம்னு இருக்கு பாத்தீங்களா, இதை போய் கிளிக் கொடுங்க. ஏன்னா இவங்க சேம் போர்டு இல்ல சார், என்கிட்ட போர்டு இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அப்ப ஆர்டர் செலக்ஷன் இருந்தா நல்ல விஷயம் தான். ஆர்டர் செலக்ஷன் போயிட்டு ஓபன் பண்ணிட்டு இப்ப நல்லா நாங்க ஜூம் பண்ணிக்கணும் பாருங்க. இப்ப சிபி செக்ஷன்ல நான் நல்லா ஜூம் பண்ணினா, இப்ப ஜூம் பண்ணிட்டு இப்ப இதுக்கு சுத்தி இருக்கிற கம்போனன்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்குதா இல்லையான்னு பார்க்க போறேன். இப்ப நான் டிசி பவர் சப்ளைல இருந்து இது போர்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துடுறேன். ஐ மீன் இங்க டிசி இது கனெக்ட் பண்ணிருக்குல்ல, இது வந்து நான் எடுத்துட்டேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், போர்டுக்கு வச்சுக்கிட்டு இப்ப நான் எதுவுமே இல்லை, என்னோட வேலை பண்ணா இதுல இருக்கிற சுத்தி இந்த போர்டுல சுத்தி இந்த கம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் சார் அப்படின்னா, இது நம்ம இப்ப வீடியோ இது வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், ஓகேங்களா. போர்டு சைஸ் இது சின்னது பண்ணிக்கிறேன். என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஒன்லி சிபி சுத்தி இருக்கு பாத்தீங்களா, சிபி செக்ஷன் மட்டும் நான் என்ன பண்றேன், ஜூம் பண்ணிக்கிறேன் அப்படி. ஓகேங்களா. அடுத்தது இது வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பாருங்க மேல வந்து போர்டுல என்னோட இப்போ போர்டுல மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்ணி அதோட ஆர்டர் என்ன ஓபன் பண்ணிக்கிறேன், அதோட கம்பனன்ட்ஸ் செக்ஷன் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ கம்பனன்ட் செக்ஷன் ஓபன் பண்ணிட்டு இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு நான் மேட்ச் பண்ணி பார்ப்பேன் கம்பனன்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ எந்த ஷேப்ல வந்து அங்க போர்டு இருக்கோ அதே ஷேப்ல நான் வச்சுட்டு பாருங்க. இப்போ கம்பனன்ட்ஸ் எந்தெந்த கம்பனன்ட்ஸ் மிஸ் ஆயிருக்குன்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரிங்களா? ரெண்டுத்துக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது சாரி இப்படி வைக்கணும், இந்த ஷேப்ல வச்சிடறேன் போர்டை. ஆமா, ரெண்டுத்துக்கு இப்போ ஒரே மாதிரி ஒரே ஷேப்ல போர்டை வச்சாச்சு. ஒரே ஷேப்ல நீங்க போர்டை வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ ஈஸியா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இதுல எந்தெந்த கம்பனன்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கு, எந்தெந்த கம்பனன்ட்ஸ் மிஸ் ஆகல அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் 1 2 இங்க வந்து ஒரு கம்பனன்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சாரி இது இருக்கு, ரெஜிஸ்டர் இருக்கு, ஆனா இது கலர் வந்து பாத்தீங்கன்னா தெரியல. சரிங்களா? அடுத்தது 3 இங்க வந்து ஒரு கெப்பாசிட்டர் மிஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு கெப்பாசிட்டர் வந்து உடைச்சிருக்காங்க. சரிங்களா? இங்க ஒரு கெப்பாசிட்டர் உடைஞ்சிருக்கு. சரி ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனலா இங்க ஒரு ரிஜிஸ்டர் இல்ல பாருங்க. இப்ப இங்க ஒரு ரிஜிஸ்டர் முக்கியமே இதப்பதான், இந்த இடத்துல ஒரு ரிஜிஸ்டர் இருக்கணும், இந்த இடத்துல இப்ப ரிஜிஸ்டர் மிஸ். ஓகே. அடுத்தது போர்டு, சாரி போர்டை திரும்ப தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது கீ இருக்கிற செக்ஷன் போலாம். கீ இருக்கிற செக்ஷன்ல எங்க ரெஜிஸ்டர் இருக்கு, அப்படியே 1 2 3 4 வந்து பாத்தீங்கன்னா என்சி 4 1 2 3 4 என்சி. 5வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் இருக்கணும், அங்கே ரெஜிஸ்டர் இல்ல பாருங்க, இங்கே ரெஜிஸ்டர் இல்ல. அடுத்தது இந்த லைன்ல 1 இருக்கு, கம்பனன்ட்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இங்க இதுல கெப்பாசிட்டர் இல்ல. ஐ மீன் நம்மளோட கம்பனன்ட்ஸ் இதுல பாருங்க, கெப்பாசிட்டர் இந்த செக்ஷன்ல இருக்கு, இந்த ஐசி பக்கத்துல இங்க கெப்பாசிட்டர் இல்ல. சரிங்களா? அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல கம்பனன்ட்ஸ் இல்ல, இங்க ஒரு கெப்பாசிட்டர் இல்ல இங்க, ஏன்னா இங்க கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, இதுல கெப்பாசிட்டர் இல்ல. சரிங்களா? அடுத்தது ஓகே. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா 2 ரிஜிஸ்டர் கேப். அந்த 2 ரிஜிஸ்டர் தான் நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எத்தனை கிலோ, அது என்ன வேல்யூ அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது மைக்ரோ ஜம்பர் அடிக்கணும். இது அதை அந்த இடத்துல ரிஜிஸ்டரை வச்சுட்டு மைக்ரோ ஜம்பர் அடிச்சு அதுக்கப்புறம் நம்மளோட எதை பிக்ஸ் பண்றோம், நம்மளோட சிபிஐ ரீபால் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் ரேம், ஆல்மோஸ்ட் ரேம்ல கொஞ்சம் ஸ்கிராச் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ரேம்ல வந்து லைட்டா ஸ்கிராச் பண்ணிருக்காங்க. இந்த லைட்டா ஸ்கிராச் இப்ப இருக்கதால இந்த ரேம் கெட்டு போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம செக் பண்ணிக்கலாம். ரேம் கெட்டு போச்சுன்னா கூட வேற நான் சேஞ்ச் பண்றோம், நோ ப்ராப்ளம். எனக்கு ஆகும்போது சிபியூ நல்லா இருந்தா ஓகே. சிபியூ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, சிபியூல எந்த பிரச்சனையும் இல்லை, சிபியூ வந்து பர்ஃபெக்டா இருக்குது பக்காவா. ரேம் தான் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் எனக்கு தோணுது, அது அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ வந்து இது வரைக்கும் நான் இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா செக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ அடுத்தது வந்து 2 ரெஜிஸ்டர் நான் வந்து பாத்தீங்கன்னா அதுல கண்டுபிடிச்சு வைக்கணும் எத்தனை கிலோன்றத. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர். ஓகேங்களா? இப்போ வந்து 2 கெப்பாசிட்டர் 3 கெப்பாசிட்டர் இல்ல, அந்த 3 கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதோட சிங்கிள் கெப்பாசிட்டரா இல்லைன்னா அது எதனா அது கூட கனெக்ட் ஆயிருக்கு. எனக்கு சிங்கிள் கெப்பாசிட்டர்னா கண்டிப்பா அந்த கெப்பாசிட்டர் எவ்வளவு ஃபார்வர்ட்ல இருக்குதுன்றத அதையும் நான் வைப்பேன். அது வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், நான் 2 மைக்ரோ ஜம்பர் இதை பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 2 மைக்ரோ ஜம்பர் இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மைக்ரோ ஜம்பர் இங்க இல்ல. ஐ மீன் எங்க இல்லைன்னா வந்து பாருங்க 2 ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க. இதை பாருங்க, இதுல ஒரு லைன் இல்ல, இதை பாருங்க. உங்களுக்கு இந்த செக்ஷன்ல எந்த செக்ஷன்னா இதே பாருங்க, இந்த செக்ஷன்ல ஒண்ணு இல்ல. பாத்தீங்கன்னா இதுல ஒரு மைக்ரோ ஜம்பர் அடிக்கணும், இதுல ஒரு மைக்ரோ ஜம்பர் அடிக்கணும், இந்த 2 மைக்ரோ ஜம்பர் அடிக்கணும். இந்த 2 மைக்ரோ ஜம்பரை அவர் அடிக்காம கூட அடிக்கடி ரீபால் பண்ணி பிக்ஸ் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ல ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா கூட அந்த போன் ஆன் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் உணக்கமா நல்லா தெளிவா கவனிச்சு நீங்க எல்லாரும் போன் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணுங்க, யாரா இருந்தாலும் சரி. சரி ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து சிப் லெவல் சர்வீஸ் வந்து நான் கத்துக்கணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு வந்து ஐசிசி எல்லாமே எனக்கு ரீபால் பண்ண தெரியும் சார். நான் 1க்கு 2 3 இன்ஸ்டியூட் போயிட்டேன் சார், 4 இன்ஸ்டியூட் போயிட்டேன் சார். பட் ஆனா எனக்கு ஃபால் பெண்டிங் தெரியாது. ஏன்னா ஐசி மட்டும் ரீபால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் நான் ஐசி மட்டும் ரீபால் பண்ணுவேன் சார் கரெக்டா. ஆனா எனக்கு மற்ற சர்க்கிட் லெவலில் எனக்கு எதுவுமே தெரியல, கரெக்டாக ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ண தெரியல அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா என்னால கடையை வந்து பாத்தீங்கன்னா என்னால மூடிட்டு வர முடியாது.
ஓகேங்களா? ஏன்னா ஆஃப்லைன் கோர்ஸ் என்னால கடைய மூடிட்டு வர முடியல சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைய ரன் பண்ணணும். பட் ஆனா சில விஷயத்த நான் அப்டேட் ஆகணும்னு நான் கத்துக்கணும்னு விருப்பப்படுறேங்க. என்ன எம்எஸ்டி டெக்னீஷியன்ல ஆன்லைன் கோர்ஸ் நீங்க ஜாயின் ஆகலாம். வர 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல நீங்க கண்டிப்பா ஜாயின் ஆகலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து ஹேண்ட் ஸ்கில் எதுவுமே இல்ல சார். நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் சார். இப்பதான் நான் வந்து செல்ஃபோன் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல. என்னால ஐசி ஒர்க் எதுவுமே பண்ண முடியல. எனக்கு வந்து ஐசி ரீபால் பண்ண முடியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நான் கெப்பாசிட்டர் மாத்துறேன். சாரி ஒன்லி இது கனெக்டர் மாத்துறேன், மைக் மாத்துறேன், ஸ்பீக்கர் மாத்துறேன். இந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு தெரியும். டிஸ்பிளே மட்டும் மாத்துறேன். இன்னும் நான் அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் ஃபோனை ரெடி பண்ண ஆஃப்லைன் கோர்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்களும் எம்எஸ்டி டெக்னீஷியன் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஆஃப்லைன் கோர்ஸ் அடுத்த மாசம் 2ல இருந்து 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்லைன் கோர்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன விஷயம், நான் சொன்ன சீக்வன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எதனா ஒண்ணு உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு, இல்ல இன்னும் இதை பத்தி எதனா ஒரு விஷயத்தை பத்தி வீடியோ பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க, லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.